ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய டிஆர்பி ரிலேட்டடு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏஜ் லிமிட்டுக்கு வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு போஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துரும். நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இது எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 26/7. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24/8. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்கன்னா 28 to 30. சரிங்களா. எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 26/10 கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு. சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதெல்லாமே இருக்குது. பேப்பர் 2ல் நம்மளுடைய மேஜர், நீங்கள் என்ன மேஜர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும். சப்ஜெக்ட் கோடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 மேஜர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. இதற்கான எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 14 to 23 கொடுத்துருக்காங்க. அதில் 19 அண்டு 20s வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கியாலஜி, அதுக்கடுத்து பயோ கெமிஸ்ட்ரி, பேசிக் இதெல்லாமே. சரிங்களா. உங்கள் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்துங்க. நமக்கு டிஆர்பி பார்த்திங்கன்னா பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் காமர்ஸ் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதனாச்சும் ரிலேட்டடு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன். மைக்ரோபயாலஜி இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறது நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தோன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒன் டைம் ஐடி இருக்கும். ஸோ அது வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணணுன்னா அப்போ ஒன் டைம் ஐடி வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. போஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஓவராலாகவே 654 தான். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் வைஸாக பிரிக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அது கம்யூனிட்டிஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் கம்யூனிட்டி எல்லாமே இருக்கா. இல்லைனா ஜென்ரல் 10ல் வரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100 போஸ்ட் இருந்தாலும் 1000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 32 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பே பாருங்கள், லெவல் வந்து 20 தான். சரிங்களா. நம்ம வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு பேசிக் பே தான். டிஆர்பி பார்த்திங்கன்னா லெவல் 18 வரும். இது அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரல் பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 4 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்திங்கன்னா 115 போஸ்ட்டு. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 45 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஒர்க் பார்த்திங்கன்னா 67 போஸ்ட்டு. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஹிந்து ரிலீஜியஸ் பார்த்திங்கன்னா 13 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா ஜியாலஜி அண்ட் மைனிங் வந்து 5 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸ் 14 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா 18 போஸ்ட்டு. கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு. ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு பார்த்திங்கன்னா 15 போஸ்ட்டு. ஜூனியர் ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க் 5 போஸ்ட்டு. ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு. கியூரேட்டர் பார்த்திங்கன்னா மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் 2 இது இருக்குது. அதில் வந்து 15 போஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸாக சொல்லலை. ரிசர்ச் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டு. எவல்யூஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்திங்கன்னா 10 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்திங்கன்னா 15 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்திங்கன்னா 14 போஸ்ட்டு. ஜூனியர் அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டு. டிரான்ஸ்லேட்டருக்கு 3 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் லைப்ரரி அது வந்து அர்ச்சிவ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு 2 போஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைப்ரரியனுக்கு ஒரு போஸ்ட்டு. டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 13 போஸ்ட்டு. அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயருக்கு ஒரு போஸ்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. டெப்யூட்டி மேனேஜர் ஒரு போஸ்ட்டு. டெப்யூட்டி மேனேஜர் டைரிங் வந்து 23 போஸ்ட்டு. செக்ரட்டரியேட்டில் பார்த்திங்கன்னா 1. ஃபார்மன் மெரைன் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்ரி வந்து 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பார்த்திங்கன்னா 12 போஸ்ட்டு. எக்ஸ்ரே அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு. அதில் சிசிஆர் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு. சரிங்களா. ஜென்ரல் 10 இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி படிச்சுங்க. அசிஸ்டன்ட் கியூரேட்டர் சுவாலஜி பார்த்திங்கன்னா ஓவராலாக 6 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்துங்க. சரிங்களா. என்னென்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் 23 போஸ்ட்டு. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு.
பிளாக் ஹெல்த்து ஸ்டாட்டிஸ்டிஷியன் பார்த்தீங்கன்னா 56 போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸ்டோர் கீப்பர் ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டண்ட் வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 73 போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 64 போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சி இது எல்லாமே இருக்குன்றாங்க. டபுள் ஸ்டார் போட்டிருந்தா ஷார்ட் ஃபால் வேகன்சி, சிங்கிள் ஸ்டார் இருந்தால் பேக்லாக் வேகன்சி, அட்டு போட்டுருங்கிறது வேகன்சி ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரிங்களா, எங்கெல்லாம் அட்டு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சிபிஎஸ் இபிஎஃப் அப்படின்னா சிபிஎஸ் அப்படிங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு, இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ரொவைடட் ஃபண்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, அதில் பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம்ஸு இந்த கேட்டகரியை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 32 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது சப்ஜெக்ட் வைஸாக போஸ்ட் வைஸாக மாறுது. 37 ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. விடோவுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இது, ஏன்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி அண்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் வந்து 2 எக்ஸாம்ஸ்க்குமே ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த கம்யூனிட்டி, சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸில் வந்தீங்கன்னா 4.12 கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸில் வந்தீங்கன்னா அங்கே ஏஜ் லிமிட் கொண்டு கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து ஒரு சில பேர் வந்து அந்த விஷனை பற்றி கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டி இது எல்லாமே இருந்தீங்க, அந்த ஸ்டாண்டர்ட் விஷன் எதில் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. இது ஏன்னா போஸ்ட் வைஸாக மாறுது. சரிங்களா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. 53 போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் பர்சன் வித் பெஞ்ச் மார்க், நீங்கள் வந்து டிசபிலிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு வந்து 36 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஃபாலோவிங் போஸ்ட், இது எல்லாமே நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட்டு இங்கே ஒரு 17 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்ளை பண்ண முடியாது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்களா, போஸ்ட் ஆஃப்டர் அதர் தான் டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமை தவிர மற்றவங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ட் ஏ பார்ட் பி தெரியும். சரிங்களா, பார்ட் ஏல 100 மார்க்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் 100 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் வந்து 25 வந்து மென்டல் எபிலிட்டியும் போயிடும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டினும் நம்மளுடைய மேஜர் தான். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 450 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வந்து பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு, மற்றது எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் நாட் பிலாங் டு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசிஎம், சரிங்களா, ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே அதர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ மார்க்ஸ், குவாலிஃபைங் மார்க்ஸ், சரிங்களா, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மினிமம் குவாலிஃபைங் வந்து முக்கியம் இல்லை, நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எடுக்கிறது தான் முக்கியம். சரிங்களா, அதுக்கடுத்து பேப்பர் 2 என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சப்ஜெக்ட்டுக்கான கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக. ட்ரான்ஸ்லேட்டருக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க, சேம் அதே தான். இங்கே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிகிரி கொடுத்துட்டு அங்கே மார்க்ஸ் வந்து கொடுக்கல, ஆனால் மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துங்க எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸ் வந்து பின்னாடியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹவு டு அப்ளை எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிசியில் எப்பயும் அப்ளை பண்ணுறோம் தான். ஃபோட்டோ இதெல்லாமே. சென்டர் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் பற்றி பிரச்சனை இருக்காது, மெயினான சென்டரில் கூட போடுவாங்க. அதுக்கடுத்து சிலபஸ் வந்து ஃபைனலாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சிலபஸ் வந்து என்ன பண்ணி பார்த்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சால் சொல்லுவோம், இல்லை கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் இது.
அதுக்கடுத்து இங்கேருந்து நம்மளுடைய மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மேட்ச் இருக்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.